10% கூட ஃபார்ம் வந்து திரும்பி வரல. இவங்களுக்கு வந்து வரல. அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ணி எல்லா மாவட்ட தலைவரும் நீ 100 ஃபார்முக்கு நீ வந்து அப்ளிகேஷன் பணம் கட்டி ஆகணும் அப்படின்னு வந்து நிர்பந்தத்தின் காரணமாக தான் வந்தது கண்டி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களும் இல்லை. இன்னும் 234 தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து போடல. இன்னும் சென்னையில் பிரதானமாக வேட்பாளரே சென்னையில் வந்து அறிவிச்சிட்டாங்க. அவர் வந்து இந்த கட்சியிலே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். அன்னைக்கு தான் கட்சியில் வந்து புதிதாக சேர்றாரு. அவர் உடனே பார்த்தீங்கன்னா மாநில இணை செயலாளர்னு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவருக்கு சீட்டும் கொடுக்குறாங்க. அன்னைக்கே அவருக்கு அந்த ஆன்லைனில் அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஐடி கார்டு கொடுக்குறாங்க, அன்னைக்கே சீட்டு கொடுக்குறாங்க, அன்னைக்கே பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம் தென் சென்னை, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தென் சென்னையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வந்து விஜய்க்காக கட் அவுட் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி பேனர் வச்சு வீட்டில் இருந்த நகைகளை அடகு வச்சு தன்னோட வாழ்க்கையே தொலைச்சி அவர் வந்து இங்கே காத்துட்டு இருக்காரு. அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கல, அவர் வேட்பாளரும் கிடையாது. மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் போட முடியல. 4 பேர் போட்டி போறாங்க, அவங்களால வந்து தேர்வு பண்ண முடியல யாரை வந்து மாவட்ட செயலாளர் போறது. இதுனா வந்து சென்னை சைதாப்பேட்டை மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க இதுதான் வந்து நிலவரமா இருக்கு. கிரவுண்ட் லெவலில் அதனால வேலை செய்யறதுக்கு ஆட்களே இல்லை. புதியதாக நீங்க ஒருத்தர் எடுத்துன்னு வந்து வெளியில இருந்து 10 கோடி ரூபா உங்களுக்கு பணம் கொடுத்துறாங்க, வேட்பாளராக நீங்க போறீங்க. அப்போ கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சாலும் அவர் விஜயோட ரசிகராக இருந்தார். அப்புறம் மக்கள் மன்றத்துல இருந்து தினம்தோறும் மக்கள் பணிகள் வந்து செய்திருக்காங்க. இதுக்கு வந்து கட்சியில இருந்து எந்த பணமும் கொடுத்துல. வாரம் நாங்களே வந்து பண்ணுவோம். முட்டைப்பால் ரொட்டி திட்டம்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நீக்கிறதுக்காக திரு விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு அருமையான திட்டம். அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. வாரம் பண்ணுவாங்க. 300 வாரம் 400 வாரம் 500 வாரம் பண்ண டீம்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆக முடியல. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரே ஒரு 7 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி உடைத்தவர்கள்லாம் இன்னைக்கு கட்சியில் எந்த விதமான பதவியும் கொடுக்காம வந்து பேட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வட்ட செயலாளராக 10 லட்ச ரூபா கொடுக்கணும், வந்து உங்களுக்கு வந்து மாவட்டத்தில் ஏதாவது பொறுப்பு வேணுமா, பகுதிக்கு வேணும்னா 15 லட்ச ரூபா, மாவட்டத்தில் வேணும்னா 50 லட்ச ரூபா, மாநிலத்தில் வேணும்னா 1 கோடி ரூபா, பொறுப்புக்கே இது இல்லாமல் நீங்கள் கேண்டிடேட் ஆகணும்னா 10 கோடி ரூபான்னு போது அப்போ எளிய மக்களோ விஜய் நேசித்தவர்கள் எல்லாமே விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சாமானிய மக்கள் தான். ஏன் வந்து இவ்வளோ இளைஞர்கள் வராங்கன்னா அவங்க யாரும் பணக்கார வீட்டு பசங்கள்லாம் கிடையாது, பெரிய தொழிலதிபரோட மகன்லாம் கிடையாது. அப்படிவா அந்த எளிய பிள்ளைகளுக்கு வந்து இவங்க எந்த விதமான உதவியும் செய்யல, அவங்களோட இணக்கமா இல்லை, அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இங்க களம் வந்து வேறுபட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் விஜய் கொண்டாடுவாங்க, இன்னைக்கும் விஜய் பேசினா பல கோடி வியூஸ் வந்து போகும். ஆனா களத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. இதுதான் உள்ளபடி கள நிலவரம்.